ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிகள் சமர்ப்பிக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது, அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் முழு மனதோட மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களை சரணடையும் பொழுது அதற்குண்டான வழிகள் திறக்கப்படுகிறது. திறக்கப்படுமா? இது நடக்குமா? இது சாத்தியமா? இந்த விஞ்ஞான உலகில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதான நடந்து கொண்டிருக்கிறது. அதை அனுபவித்தவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். நான் கூட நிறைய விதங்களில் அவருடைய அருளையும் அனுகிரகங்களையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் உங்க முன்னாடி பேசுறது கூட அவருடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவருடைய அனுமதியினாலும் தான். அதனால முடியாது அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடையவே கிடையாதுங்க. எப்பவுமே கோடானு கோடி நபர்கள் இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே எல்லாமே வாய்க்கிறது கிடையாது. இந்த இடத்துல அந்த தன்னுணர்வோடு வாழ்ந்து இது இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்படி ஆனா என்ன ஆயிடும், அப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டலெக்ட் தாட் நமக்குள்ள போகும்போது அடுத்த கட்ட கதவுகள் ஏதாவது திறக்கப்படுமா அப்படின்னு நம்முடைய ஆத்மா, நம்முடைய உள்ளம் வருத்தப்படும் இல்லையா, எதிர்பார்க்கும் இல்லையா. அந்த மாதிரி நேரத்துல மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்களால் மட்டும்தான் அந்த கதவுகள் திறக்கப்படும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப சிரமங்க. அது பரிபூர்ண நம்பிக்கை ஒருத்தர் மீது வைக்கணும் 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 நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் அதை வைப்பது அப்படிங்கிறத அதுக்கே பல்வேறு விதமான அருளும் ஆசைகளும் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மனம் எது அது அது என்ன மாதிரி சீசன் ஆகுதுன்னே சொல்ல முடியாது. நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுருமா அது அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியும். உங்க மனதுடைய உறுதி, உங்கள் மனதுடைய அந்த ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். அப்ப அது ஒவ்வொரு காலகட்டத்தில் நபருக்கு நபர் மாறுபட்டு கொண்டே இருக்கும். சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். அது பெற்ற அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அபயக்கரத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மை நமக்கு உறுதியாக தெரிய வேண்டும். எந்த காலம்னாலும் அது மாறவே கூடாது. எந்த காலம் ரொம்ப மூப்பாய், அதாவது வயதாகி எல்லாம் கடந்து எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அந்த எண்டிங், அந்த லைஃப்ல கூட குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு பாருங்க, அதுதான் வரணும். நாம் கேட்பதெல்லாம் அவரிடம் மிக எளிமையானது, சாதாரணமானது. உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒன்றா பெருசா மலை போல தெரியும். அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அவரிடம் இருந்து எவ்வாறு அதை நாம் பெறுவது அப்படிங்கிறதுல தான் சூக்ஷமம் இருக்கிறது. நிறைய நபர்கள் பெற்றிருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால நாம் எதுக்கும் அல்லல் பட வேண்டியதில்லை, எதுக்கும் அவஸ்தைப்பட வேண்டியதில்லை, எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது என்ன ஆயிடுமோ, எப்படி ஆயிடுமோ, ஏதாயிடுமோ அப்படின்ற கவலையே தேவையில்லை. குருராஜர் முன்னால் ஏங்க இது நான் சொல்றதெல்லாம் ஏதோ சும்மா சொல்லிட்டே போறன்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எத்தனையோ நபர்களை சந்தித்து அவருடைய அருளும் அனுகிரகம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அத்தனை பேரை மீட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். எல்லாரையும் பார்க்கும்போது நாம் ஒரு கொஸ்டின் கேட்போம். நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் நம்மளோட டோட்டல் அந்த மற்றவங்கிட்ட அந்த நேர்காணல் எடுக்கும்போது அவர்கிட்ட எப்படி நீங்கள் அனுகிரகம் வாங்கினீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைப்பேன். வெவ்வேறு விதமான அந்த அன்பையும் அந்த அர்ப்பணிப்பையும் அந்த பக்தர்கள் கொடுத்து அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அனுகிரகத்தை. இன்னாருக்குதான்லாம் கிடையாதுங்க அவர்கிட்ட. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதிர்பாராத ஒருவருக்கு எதிர்பாராத ஒன்றை கொடுத்திருப்பார். அது நீங்களாக கூட இருக்கலாம். அதனால எல்லோரும் அவர் முன்னால் நின்று 2 கரம் கூப்பி அவர்கிட்ட கேட்டுனே இருக்க வேண்டியதுதான். அனுகிரகம் பண்ணுங்க, அருள் பண்ணுங்க குருராஜான்னு சொல்லிட்டு நிச்சயமாக நீங்கள் யார், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். உரியவை உரிய காலத்தில் தவறாமல் உங்களை சேரும்.
உங்கள் இல்ல கதவை தட்டும். டோன்ட் வரி, தூக்கி ஓர வைங்க. எந்த கவலையாக இருந்தாலும் எடுத்து ஓர வைங்க. ராயர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னுடைய குருராஜர் இருக்கிறார், நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்ன மாதிரி கோடானு கோடி பக்தர்களை, மனிதர்களை அவர் பார்த்திருக்கிறார். அவர் முன்னால் இன்று சரணடைந்து நிறைய பேர் சாஷ்டாங்க வணக்கங்களை செய்து அருள் அனுகிரகங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். நான் அவர் இருக்கிறார் என்பதை அறிந்ததே மிகப்பெரிய விஷயம். இந்த உலகம் எப்படி இருந்தால் என்ன, எதை சொன்னால் என்ன, அது பற்றியெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு நோக்கம், எனக்குன்னு ஒரு பயணம். அந்த பயணத்தை நான் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பேன். நிச்சயமாக நான் வெல்வேன் அப்படிங்கிற உள்ள உறுதியுடன், அசைக்க முடியாத அன்ஷேக்கபிள் ஃபெய்த், மறுபடியும் வந்துட்டு அந்த வேர்டுக்கு அதை கொண்டு வந்து உள்ளே நிலைநிறுத்து. எல்லாமே மாற்றி கொடுத்துருவாருங்க. அவர் வந்த பரம்பரை அதெல்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது கிருஷ்ணபட்டர், விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கிருஷ்ணபட்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய வீணை வித்வான், அதுவும் நல்ல பாண்டித்யம் நிரம்பியவர், நல்ல நாலேஜ், நல்ல ஸ்காலர். அவர் அந்த விஜயநகர சாம்ராஜ்ய அரசன் தம்முடைய அரசவையிலே அவரை வைத்திருந்தார். யார? கிருஷ்ணபட்டரை. வீணை வாசிப்பதில் வல்லவர். இதெல்லாம் இப்போ நான் சொல்லட்டு வரக்கூடிய அந்த பெயர்கள் எல்லாம் நினைவு வைத்துக்குங்க. ஒரு 4-5 பேர்கள் வரும் அவருடைய பரம்பரை, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடித்த பிறகு, இந்த எபிசோட் நீங்கள் பார்த்து முடித்த அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் அந்த பெயர்களெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எத்தனையோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம எவ்வளோ விஷயத்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்து கொண்டிருக்கும். இது குருராஜர் வந்த வழி, அந்த லைனேஜ், அதை நம்ம பார்க்குறோம். அதை நினைவில் நிறுத்தினால் அது என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. அதனால இட் இஸ் a challenge between you and your memory அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணபட்டர். கிருஷ்ணபட்டர் அரசவையில் இருக்கிறார். கிருஷ்ணபட்டருடைய மகன் கனகாச்சலப்பட்டர், அவருடைய மகன். அவரும் அதே மாதிரி கிரேட் ஸ்காலர் தான், பாண்டித்யம் நிரம்பியவர். அவரும் நிறைய விற்பனர், வேதங்கள்ல நல்ல கற்றுணர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் கிரேட் ஸ்காலர்னாலே முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணபட்டர், அடுத்து கனகசலாப்பட்டர். கனகசலாப்பட்டர் முடிச்சோடனே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திம்மண்ணப்பட்டர். இந்த திம்மண்ணப்பட்டர் அப்படிங்கிறவரும் அவரும் அவருடைய பரம்பரைக்கு சற்றும் குறைந்தவர் கிடையாதவர். அவரும் அதே மாதிரி ஒரு கிரேட் ஸ்காலர், வீணை வித்வான் எல்லாருமே. இந்த திம்மண்ணப்பட்டர் என்ன பண்றாரு, அவருக்கு குழந்தைகளே நீண்ட நெடுநாட்களாக இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, திருப்பதி போயிட்டு ஏழுமலையானை பிரார்த்திக்கிறார்கள். அந்த அம்மா கோபிகாம்பாள், அந்த தாய் திம்மண்ணப்பட்டரும் கோபிகாம்பாள் அம்மாவும் போயிட்டு பெருமாளை வேண்டுறாங்க, பெருமாளே எங்களுக்கு குழந்தை கொடுங்க அப்படின்ட்டு. இவர்கள் செய்த சேவையின் விளைவாக திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாள் தம்பதிகளுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாள் தம்பதிக்கு வெங்கடாம்பா, ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது, வெங்கடாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார்கள். கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு மகன் பிறக்கிறான், குருராஜன் அப்படிங்கிற பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வராங்க. இருந்தாலும் ஒரு மகன் அப்படிங்கிறது போதாது, ஒரு இல்லத்திற்கு 2 மகன்கள் வேண்டும். சில சாஸ்திர சம்பிரதாய, சில நிர்பந்தங்கள், விஷயங்களுக்காக தேவைப்படுகிறது அப்படின்ட்டு திம்மண்ணப்பட்டரும் கோபிகாம்பாலும் மீண்டும் சென்று அந்த அம்மாவும் மறுபடியும் போயிட்டு பெருமாளை பிரார்த்திக்கிறார்கள், சேவை செய்கிறாங்க. ஐயா பெருமாளே எங்களுக்கு இன்னொரு குழந்தை கொடுங்க. திம்மண்ணப்பட்டர் வேண்டுகிறார், கேட்கிறார். அம்மா கேட்கிறாங்க. பெருமாளும் மனமும் அருள்கிறார். இவங்க, இந்த அம்மா கோபிகாம்பாள் கருவுறுகிறார். உள்ள யார் இருக்கிறது யோசித்து பாருங்க. இந்த உலகத்தையே புரட்டி போட போகும், எத்தனையோ கோடி பக்தர்களை தன்பால் இருக்க போகும், சாதாரண வாழ்வை, சாதாரண பிறப்பை அற்புத பிறப்பாக ஒவ்வொருவருக்கும் மாற்றித்தர தயாராக இருக்கக்கூடிய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த கோபிகாம்பாள் அம்மாவுடைய வயிற்றிலே இருக்கிறார். அவர் இருக்கும்போது அந்த அம்மா சிவப்பு நிறை மண்ணை தான் சாப்பிடுவாங்களாங்க. ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த மணல் அதை சாப்பிடுவாங்களா எடுத்து. கர்ப்பிணிகள், கர்ப்பவதிகள் சில நேரத்தில் இந்த மணல் சாம்பல்லாம் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சிவப்பு நிற ஆடைகளையே உடுத்துவார்களாம், எப்பன்னா இவர் வயிற்றில் இருக்கும்போது. அதே மாதிரி இவர்கள் தொடர்ந்து ஆற்றில் குளிப்பதையும் நதியில் நீராடுவதையும் ரொம்ப விரும்புவாங்களாம் அந்த நேரத்தில்.
அவர்கள் கர்ப்பவதியாக இருக்கும் போது. இதுக்கெல்லாம் ஒரு காரண காரியங்கள் இருக்கு. சாப்பாடு கூட இவங்க வீட்டுல வந்து செய்யறதை விட பக்கத்து அக்கத்தில் பிக்ஷை பெற்று சாப்பிடுவதை விரும்புவார்களாம் கோபிகாம்பு அந்த அம்மா. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கரு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சன்னியாசியாக இந்த உலகத்தை ஆளப்போகிறது. அவ்வளவு பெரிய சன்னியாசி தம்முடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கோபிகாம்பாள் தாய் அந்த சன்னியாசிக்கு உகந்த வகையில் இந்தந்த செயல்பாடுகளை செய்ய சில காரணங்கள் அமைந்து விட்டது. அதுதான் இயற்கை கிடைச்சிருச்சு. எப்பவும் ஹரியினுடைய கதையே கேட்டுட்டு இருப்பாங்க அந்த அம்மா. பார்த்தீங்களா? இப்படி இருந்து வந்து பிறந்த அந்த குழந்தை தான் வெங்கடாஜலபதிக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில நம்முடைய திம்மண்ணப்பட்டார் ஐயா அவர்களும் கோபிகாம்பாள் தாய் அவர்களும் வெங்கடநாதர் அப்படிங்கிற திருநாமத்தை சூட்டி அந்த குழந்தை அழைத்தார்கள். இதெல்லாம் ரியலுங்க, இதெல்லாம் நடந்திருக்கிறது. அவருடனே இருந்து பார்த்தவர் எழுதிய இந்த நூல் ராகவேந்திர விஜயா அப்படின்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய தகவலை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட மகானை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவ்வளோ பெரியவரை நாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். குட்டி குட்டியா கேட்டுட்டு இருக்கிறோம், சின்ன சின்னதாக கேட்டுட்டு இருக்கோம் அவர்கிட்ட. அவர் மேல் வைக்கக்கூடிய அன்பு சற்றும் எப்பவுமே குறையவே கூடாதுங்க. எப்பவுமே அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் தொடர்ந்து நடந்து வந்து கொடுத்துட்டே இருப்பார். போன கதையில் பார்த்தோம் பாருங்க, சென்ற பதிவு இல்லாமல் அதுக்கு ஒரு முன்பதிவில் ஞானசேகரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லையா, அந்த சோடா ஷாப் ஸ்டோரி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்கள் பார்க்கலன்னா மறுபடியும் போயிட்டு நம்ம உள்ளே இருக்கோம் சேனலில் இருக்கோம், அதை பாருங்கள். இதுக்கு முன் எபிசோடுக்கு அதுக்கு முந்தைய எபிசோட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் 1 லைனில் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து ஒரு சோடா ஷாப் வச்சிருக்காரு, ஒரு பிரதானமான சாலையில் வைத்திருக்கிறார். குருராஜருடைய அத்தியந்த பக்தர். அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். அவர் ராயர்கிட்ட வந்து ரொம்பலாம் வந்து இது கொடு அது கொடுலாம் கேட்க மாட்டாரு. உம்மை மறவா வரம் எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண குடிசை வீடாக இருந்தாலும் கூட அந்த குடிசை வீட்டில் தினமும் அவருக்காக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு எதிரிலே அமைதியாக அமர்ந்திருப்பார். 2 சொட்டு கண்ணீர் துளிகள் மட்டும்தான் தினம் அவருக்கு வந்துட்டே இருக்கும். அவர்கிட்ட கேட்க மாட்டாரு, எனக்கு நீங்க இந்த கொடுங்க குருராஜா, எனக்கு இது வேணும் குருராஜான்னு கேட்கக்கூடிய உரிமை உங்ககிட்ட வந்து இந்த கொடுங்கன்னு ஆர்டர் போட உரிமை எனக்கு கிடையாது சுவாமி, எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கூட சொல்ல மாட்டார் அவர். உங்களை நினைவில் வைத்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுங்க, அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பாரு. கஷ்ட ஜீவனம் தான். மழைக்காலம்லாம் வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த சோடா ஷாப்ல வந்து பிசினஸே நடக்காது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப துயரம். அப்போ ஒரு புயல் மழை காரணமாக வியாபாரம் ஸ்தம்பித்து விட்டது அவர்கிட்ட. தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணியா தேங்கி கிடக்குது. அப்ப இவருடைய வீட்டில் வெளியில போகாம படுத்துட்டே வந்து உட்கார்ந்துட்டு ராயருடைய படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டில் ஒரு மூலையில் அவங்க மனைவி உட்கார்ந்துருக்காங்க, பிள்ளைகள் ஒரு இடத்தில் படுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இவருடைய பேர் ஞானசேகரன். ஞானசேகரா அப்படின்னு குரல் கேட்குது. உடனே ஞானசேகரனுடைய மனைவி வந்து சொல்றாங்க, பக்கத்துல அந்த ஹோட்டல்ல மேனேஜர் இருக்காருல்ல, அவர் யாரையும் கூட்டு வந்திருக்காரு, வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் உடனே எழுந்தவர் என்ன பண்றாரு, கண்களை எல்லாம் துடைத்து கொண்டு கிட்ட ஒரு வஸ்திரம், ஒரு டவல் இருந்தது, அதை எடுத்து மேலே போட்டு குடிசையிலிருந்து குளிந்து வெளியே வருகிறார். மழை அப்படி லேசாக தூரிட்டு இருக்கு. வாங்க அப்படின்றாரு. என்ன ஞானசேகரா, கடை திறக்க முடியல அப்படின்னு, இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் காமிக்கிறாரு. பக்கத்தில் திரும்பி பார்த்த உடனே ஒரு சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய ஒரு நபர், வெளிநாட்டு நபர். அவரை பார்த்துட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போதான் அவர் சொல்றார், அந்த ஞானசேகரன்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்றாரு, இவங்க வந்து சிங்கப்பூர்ல ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல பெரிய வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்காங்களாம். அந்த இடத்துல வந்து இந்த சோடா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் ஃப்ளேவர் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டைம் இவர் இங்கே வந்து அப்போ உங்ககிட்ட இருந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் பவுடர்லாம் வாங்கிட்டு போனாராமே. ஆமாம் வாங்கிட்டு போனேன், நான் தான் கொடுத்தேன் அவர்கிட்ட. அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு ஸ்டால் போடணும் அப்படின்ட்டு இவங்க பார்ட்னர்ஸோட பேசியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க. அதனால உன்னை அங்கே வர சொல்கிறார், அதுக்காக தான் வந்திருக்காருன்னு. அடுத்த கணம் அவர் யோசிக்கவே இல்லை. பக்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சிங்கப்பூரை சார்ந்த அந்த நபர் உடனடியாக தன்னுடைய பையிலிருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து அவர் கையில் தரார். இந்தாங்க, இதை வச்சுட்டு இங்கே எதனா சின்ன சின்ன செலவுகள் இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிவிடுங்க,
உங்களுக்கு உண்டான டிக்கெட்ஸ் நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் விரைவாக பாஸ்போர்ட் போட்டுருங்க இந்த பணத்திலே, நான் உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். உள்ளே வந்த ஞானசேகரன் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர மகாபிரபுவுக்கு முன்னாடி கண்களில் நீர் வழிய நின்று இருகரம் கூப்பி அப்படியே அவர் முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார். அவங்க குழந்தை பிள்ளைங்க எல்லாமே ராயர் முன்னால் விழுந்து கும்பிடுறாங்க. இதுதான் ஸ்டோரி. இது நடந்திருக்குங்க. இந்த மாதிரி கதை நிறைய நடந்து கொண்டே இருக்கும். ரியலாகவே நடக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் நடந்திருக்கா இந்த மாதிரி சர்ப்ரைஸ்? யோசிக்க முடியுதான்னு பாருங்க. இதை தொடர்ந்து நடந்த ஒரு சர்ப்ரைஸ் கதையை நான் சொல்றேன். எனக்கு ஒரு அனுபவம் அந்த மாதிரி நடந்திருக்கு. கதவு திறக்குமா திறக்காதா, திருப்பி இது இங்க வராத அப்படின்னு சொல்லி கூட குருராஜர் மீது இருக்கக்கூடிய அந்த அளப்பரிய பற்றினாலும், அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அளப்பரிய பாசத்தினாலும் நேசத்தினாலும் மீண்டும் அந்த இடத்தை நான் தொட்டே தீருவேன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் உள்ள போறேன். அவர் அப்பதான் ஒரு இடத்துல இருந்து ரெக்கவர் பண்ணி வெளியில அனுப்புறாரு. மறுபடியும் நான் வருவேன்னு சொல்லிட்டு அங்க போறேன். அப்ப கூட அந்த கருணாமூர்த்தி சரி போ, சரி வர, நீ கேட்குற, ஆசைப்பட்டுட்ட, நான் தரேன் உனக்குன்னு சொல்லிட்டு அவருடைய அருளையும் அனுகிரகத்தையும் கொடுத்தார். எனக்கு அடியனுக்கு கொடுத்தார். அது என்ன பண்ணார் அப்படின்னு சொல்றேன். இந்த மீடியா துறை சம்பந்தப்பட்ட தகவல் தான். நிச்சயமாக அதனை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அவசியமாக கமெண்ட் பாக்ஸில் அந்த பெயர்கள் சொன்னோம் இல்லையா, அந்த பெயர்களை மறக்காமல் பதிவிடுங்க. நிச்சயம் பதிவிடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். குருவை என்னாலும் பிரார்த்தித்துக் கொண்டிருங்கள். உங்களது தேவை, உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகாரவிந்தம்